சௌதி சொன்னார். பரீட்சித்தின் மகன் ஜனமேயன் தனது தம்பிகளுடன் சேர்ந்து குருஷேத்திரத்தின் சமவெளியில் நீண்டகால வேள்வி ஒன்றை நடத்தி கொண்டிருந்தான். சுருதசேனன், உக்ரசேனன், பீமசேனன் ஆகியோர் அவனுடன் பிறந்த 3 தம்பிகளாவர். அவர்கள் வேள்வியில் உட்கார்ந்திருக்கும் சமயத்தில் தெய்வீக பெண் நாயான சரமையின் குட்டி ஒன்று அந்த வேள்வி நடக்கும் இடத்திற்கு வந்தது. ஜனமேஜயின் தம்பிகள் 3வராலும் நைய புடைக்கப்பட்ட அது வலியுடன் கதறிக்கொண்டே தன் தாயிடம் ஓடியது. அதன் தாய், ஏன் அழுகிறாய், யார் உன்னை அடித்தது என்று கேட்டது. இப்படி கேட்கப்பட்ட அந்த குட்டி தன் தாயிடம், நான் ஜனமேயகனின் தம்பிகளால் அடித்து விரட்டப்பட்டேன் என்று சொன்னது. அதற்கு குட்டியின் தாய், நீ ஏதாவது தவறு செய்து உன்னை அடித்தார்களா என்று கேட்டது. நான் எந்த தவறும் செய்யவில்லை. வேள்விக்கு வைத்திருந்த நெய்யை எனது நாவால் தொடவில்லை. அதன் பக்கம் கூட நான் பார்க்கவில்லை என்றது குட்டி. அத்தனையும் கேட்ட குட்டியின் தாய் சரமா தனது குட்டியின் துயரை பொறுக்க முடியாமல் ஜனமேஜனுக்கும் அவனது தம்பிகளுக்கும் இருக்கும் அந்த பெரிய வேள்வி நடக்கும் இடத்திற்கு வந்தது. ஜனமேஜனிடம் கோபத்துடன், இவன் எனது மைந்தன், என் தவறையும் செய்யவில்லையே, உனது வேள்வியின் நெய்யை இவன் நாவால் தொடவில்லை, அந்த பக்கம் பார்வையை செலுத்தவில்லை, இவன் தண்டிக்கப்பட்டது எவ்வாறு என்று கேட்டது. அவர்கள் ஒரு வார்த்தையையும் பேசவில்லை. பிறகு சரமா, எக்குற்றமும் செய்யாத என் மைந்தன் உங்களால் அடிக்கப்பட்டதால் நீங்கள் அறியாதிருக்கும் சமயத்தில் தீமை உங்களை வந்தடையட்டும் என்று சபித்தது. தெய்வீக பெண் நாயான சரமாவால் இப்படி சபிக்கப்பட்ட ஜனமேயஜன் மிகவும் அச்சமடைந்து மனத்தளிர்ச்சி அடைந்தான். வேள்வி முடிந்ததும் ஹஸ்தினாபுரம் திரும்பி தன் பாவத்திலிருந்து விடுபடவும் சாபத்தின் விளைவை தணிக்கவும் கூடிய ஒரு புரோகிதரை தேடுவதில் பெரும் முயற்சி செய்ய தொடங்கினான். ஒரு நாள் பரீட்சித்தின் மைந்தனான அந்த ஜனமேயகன் வேட்டையாடி கொண்டிருக்கையில் தனது ஆளுமைக்கு உட்பட்ட ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஆசிரமம் அமைத்து கொண்டு பிரபலமாக இருந்த சுருதசிரவன் என்ற முனிவரை கவனித்து வந்தான். அவருக்கு சோமசிரவன் என்ற பெயரில் அற்ப பணிப்புடன் ஆழமான தவத்தில் ஈடுபடக்கூடிய மைந்தன் ஒருவர் இருந்தார். அந்த முனி மைந்தனை தனது புரோகிதராக நியமிக்க விருப்பம் கொண்டவனுடன் பரீட்சித்தின் மகனுமான ஜனமேயன் அந்த முனிவரை வணங்கி, பிராமணர்களுக்குரிய 6 குணங்களை கொண்டவரே, இந்த உமது மைந்தன் சோமசிரவர் எனது புரோகிதராகட்டும் என்றான். இப்படி கேட்கப்பட்ட முனிவர், ஓ பிராமணர்களுக்குரிய 6 குணங்களை கொண்டவரே, இந்த உமது மைந்தன் எனது புரோகிதராகட்டும் என்றான். இப்படி கேட்கப்பட்ட முனிவர், ஓ ஜனமேஜயா, தவ அர்ப்பணிப்புகளில் ஆழமானவனும் வேத கல்வி கற்றவனும் என் தவத்தின் முழு சக்தியை கொண்டவனுமான இந்த எனது மைந்தன் சோமசிரவன் என் உயிர் நீரை குடித்த ஒரு பெண் பாம்புக்கு, அதன் கருவறையில் பிறந்தவன் ஆவான். அவன் மகாதேவனுக்கு சிவனுக்கு எதிராக இழைக்கப்பட்டவை தவிர பிற குற்றங்கள் அனைத்தில் இருந்தும் உன்னை விடுவிக்க இயன்றமானவன். அவனால் தன்னிடம் இறந்து கேட்கும் எந்த பிராமணனுக்கும் எதையும் கொடுத்துவிடும் பழக்கம் அவனுக்கு இருக்கிறது. அதை உன்னால் ஏற்க முடியும் என்றால் நீ அவனை அழைத்து செல்லலாம் என்றார். முனிவரால் இப்படி மறுமொழி கூறப்பட்ட ஜனமேஜயன் அப்படியே ஆகட்டும் என்றான். ஜனமேஜயன் அவரை புரோகிதராக ஏற்றுக்கொண்டு தனது தலைநகரம் திரும்பி தன் தம்பிகளிடம், இந்த மனிதரை நான் என் ஆன்ம குருவாக தேர்ந்தெடுக்கிறேன். இவர் என்ன கேட்கிறாரோ அதை ஆழ்ந்து பார்க்காமல் முடித்து கொடுங்கள் என்று இவன் கூறினான். தம்பிகளும் அதன்படியே நடந்து கொண்டனர். மன்னன் தம்பிகளுக்கு இப்படி கட்டளையிட்டு விட்டு தக்ஷசீலத்திற்கு படையெடுத்துச் சென்று அந்நாட்டையும் தனது ஆளுமைக்குள் இணைத்து கொண்டான். அதே சமயத்தில் அயோதா தௌம்யர் என்ற பெயரை கொண்ட ஒரு முனிவர் வாழ்ந்து வந்தார். அந்த அயோதா தௌம்யருக்கு உபமன்யு, ஆருணி, வேதா என்ற 3 சீடர்கள் இருந்தனர். பாஞ்சாலத்தை சேர்ந்த ஆருணி என்ற சீடனை தனது வயலில் உள்ள ஒரு வாய்க்காலில் நீரை அடைக்க சொல்லி உத்தரவிட்டார் அம்முனிவர்.
அங்கு சென்றபோது அந்த வாய்க்காலின் நீரை சாதாரணமாக அடைக்க முடியாது என்பதை ஆருணி உணர்ந்தாள். தனது ஆசானின் அயோத்தா தைம்யரின் கட்டளையை நிறைவேற்ற முடியவில்லையே என்று வருந்திக் கொண்டிருந்த போது அவனுக்கு ஒரு வழி கிடைத்தது. நன்று, நான் இதை இவ்வழியில் செய்யப் போகிறேன் என்று சொல்லி நேராக அந்த வாய்க்காலை அடைத்து கொண்டு தானே படுத்து கொண்டான். நீரும் இவ்வாறு அடைபட்டது. சிறிது நேரம் கழித்து ஆசான் அயோத்தா தைம்யர் பாஞ்சாலத்தின் ஆருணி எங்கே என்ற மற்ற இரு சீடர்களிடம் கேட்டனர். அவர்கள், ஐயா, நீங்கள் தானே அவனை ஆருணியை வாய்க்காலின் நீரை அடைக்க அனுப்பினீர்கள் என்றார்கள். இப்படி நினைவுபடுத்தப்படவே, அவ்வாறென்றால் அவன் இருக்கும் இடத்திற்கு நாம் அனைவரும் செல்வோம் என்றார். அந்த இடத்திற்கு வந்ததும், ஓ பாஞ்சாலத்தின் ஆருணியே, நீ எங்கிருக்கிறாய்? இங்கே வா மகனே என்று உரக்க அழைத்தார். ஆசானின் குரலை கேட்ட ஆருணி வாய்க்காலில் இருந்து உடனே எழுந்திருத்து தனது ஆசானின் முன்னிலையில் வந்து நின்றான். பின்னவரிடம், அதாவது ஆசானிடம் பேசிய ஆருணி, இதோ நான் வாய்க்காலில் இருக்கிறேன். இதை அடைக்க வேறு வழி ஏதும் தெரியாததால் நீர் வெளியேறுவதை தடுப்பதற்காக நானே இதற்குள் இறங்கிவிட்டேன். ஆசானே, நீர் வந்து அழைத்த பிறகு அதை விட்டெழுந்து நீரோட அனுமதித்து உமது முன்னால் நிற்கிறேன். ஆசானே, நான் உம்மை வணங்குகிறேன். நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை எனக்கு சொல்வீராக என்றான் ஆருணி. இவ்வாறு சொல்லப்பட்ட அந்த ஆசான் வாய்க்காலில் இருந்து எழுந்து நீரோட்டத்தை திறந்ததால், உன் ஆசானுக்கு உதவி செய்த ஒரு குறியீடாக உத்தாலகன் என்று இன்று முதல் நீ அழைக்கப்படுவாய். என்னுடைய வார்த்தைகளுக்கு நீ கீழ்ப்படிந்ததால் உனக்கு நற்பேறு கிட்டும். எல்லா வேதங்களும் தர்மசாஸ்திரங்களும் உன்னுள் ஒளிரும் என்றார். தன் ஆசானால் இவ்வாறு சொல்லப்பட்ட ஆருணி தன் இதயம் விரும்பிய நாட்டிற்கு சென்றான். அயோத்தா தைம்யரின் மற்றொரு சீடனின் பெயர் உபமன்யு என்பதாகும். அவனை உபமன்யுவை ஒரு நாள் தௌமியர் அழைத்து, மகனே, நீ கால்நடைகளை கவனித்துக்கொள் என்றார். அவனும் தன் ஆசானின் கட்டளையை ஏற்று மாடு மேய்க்கச் சென்றான். அவற்றை நாளெல்லாம் மேய்த்துவிட்டு மாலையில் தன் ஆசானின் இல்லத்திற்கு திரும்பி வந்து அவரை மரியாதையுடன் வணங்கி நின்றான். அவன் நல்ல நிலைமையில் வந்திருப்பதை கவனித்த ஆசான் அவனிடம், உபமன்யு, என் மகனே, நீ எதை கொண்டு உன்னை தாங்கிக் கொள்கிறாய்? நீ மிகவும் பருமனாக இருக்கிறாயே என்று கேட்டான். அதற்கு அவன், ஐயா, நான் பிச்சை எடுத்து என்னை தாங்கிக் கொள்கிறேன் என்றான். அவனது ஆசான், பிச்சையின் மூலம் எது உனக்கு கிடைக்கிறதோ அதை எனக்கு கொடுக்காமல் நீ பயன்படுத்தக்கூடாது என்று சொன்னார். இவ்வாறு சொல்லப்பட்ட உபமன்யு அந்த இடத்திலிருந்து சென்று விட்டான். பிச்சை எடுத்து அதை தனது ஆசானுக்கு கொடுத்தான். அவனது ஆசான் அவனிடமிருந்த முழுவதையும் தானே எடுத்து கொண்டார். இவ்வாறு நடத்தப்பட்ட உபமன்யு சென்று விட்டான். நாளெல்லாம் மாடுகளை மேய்த்துவிட்டு மாலையில் தன் ஆசானின் முன்பு வந்து நின்று அவரை மரியாதையுடன் வணங்கினான். ஆசான் அவன் இன்னும் நல்ல நிலைமையிலேயே இருப்பதைக் கண்டு அவனிடம், உபமன்யு, என் மகனே, நீ பிச்சை எடுத்து கொண்டு வந்த அனைத்தையும் உனக்கென எதையும் விடாமல் நானே எடுத்துக்கொண்டேன். இப்போது நீ எவ்வாறு உன்னை தாங்கிக் கொண்டாய் என்று கேட்டார். உபமன்யு, ஐயா, பிச்சை எடுத்த அனைத்தையும் உங்களிடம் கொடுத்து விட்டதால் மறுபடியும் இரண்டாவது முறை பிச்சை எடுத்து என்னை தான் தாங்கிக் கொண்டேன் என்றான். இதற்கு மறுமொழியுரைத்த ஆசான், இது நீ உன் ஆசானுக்கு செலுத்தும் மரியாதை அல்ல. இப்படி செய்வதால் பிச்சை எடுத்து வாழ்பவர் பலவரின் தேவைகளை நீ அழிக்கிறாய். இவ்வாறு உன்னை தாங்கிக் கொள்வதால் நீ பேராசைக்காரன் என்பதை நிரூபிக்கிறாய் என்றார். தன் ஆசான் சொன்ன அனைத்தையும் சம்மதித்த உபமன்யு மாடு மேய்ப்பதற்கு சென்று விட்டான். மாடுகளை நாளெல்லாம் மேய்த்துவிட்டு மாலையில் தன் ஆசானின் இல்லத்திற்கு திரும்பினான். பிறகு தன் ஆசானின் முன்னின்று மரியாதையுடன் அவரை வணங்கினான். அவன், உபமன்யு, இன்னும் நீ பருமனாகவே இருப்பதை கவனித்த ஆசான் அவனிடம் மீண்டும், உபமன்யு, என் மகனே, நீ பிச்சை எடுத்து கொண்டு வந்த அனைத்தையும் நானே எடுத்துக்கொண்டேன். நீ இரண்டாவது முறை பிச்சை எடுக்க செல்வதில்லை. இருந்தும் நீ ஆரோக்கியமாக இருக்கிறாயே, நீ எவ்வாறு உன்னை தாங்கிக் கொண்டாய் என்று கேட்டார்.
இப்படி கேட்கப்பட்ட உபமன்யு, ஐயா, நான் இந்த மாடுகளான் பால் குடித்து என்னை தாங்கிக் கொள்கிறேன் என்று பதிலளித்தான். அதன் பேரில் அவனது ஆசான், முதலில் என் சம்மதத்தை பெறாமல் நீ மாடுகளிடம் பால் எடுப்பது சரியல்ல என்றார். உபமன்யுவும் இந்த அவதானிப்புகளில் உள்ள நீதியை ஏற்றுக்கொண்டு மாடுகளை மேய்க்கச் சென்று விட்டான். அவன் தன் ஆசானின் இல்லத்திற்கு திரும்பிய போது அவர் முன்பு வழக்கம் போல நின்று வணங்கினான். இப்போதும் அவன் பருமனாகவே இருப்பதை கவனித்துவிட்ட அவன், அதாவது ஆசான், உபமன்யு, என் மகனே, நீ இப்போது பிச்சை எடுத்து உண்பதில்லை, இரண்டாவது முறை பிச்சை எடுப்பதில்லை, பாலும் குடிப்பதில்லை, இருப்பினும் பருமனாகவே இருக்கிறாயே, இப்போது எவ்வகை முறைகளில் நீ உன்னை தாங்கிக் கொள்கிறாய் என்று கேட்டார். ஐயா, கன்றுக்குட்டிகள் தனது தாயின் மடியை உறிஞ்சும் போது சிந்தும் உமிழ்பாலை உறிஞ்சி உண்கிறேன் என்றான். அதற்கு ஆசான், இந்த கன்றுக்குட்டிகள் உன் மீது இருக்கும் அன்பால் நிறைய உமிழ்பாலை வெளிப்படுத்துகின்றன என்று நினைக்கிறேன். இவ்வாறு நீ நடந்து கொள்வதால் அவை முழு உணவை பெறும் வகையில் நீ குறுக்கிடுகிறாய். உமிழ்பாலை, அதாவது நுரையை குடிப்பதும் சரியல்ல என்றார். இதற்கும் சம்மதித்த உபமன்யு மாடுகளை கவனிக்கச் சென்று விட்டான். ஆசானால் கட்டுப்படுத்தப்பட்ட அவன் பிச்சை எடுத்து உண்பதில்லை, உண்பதற்கு வேறு எதுவும் இல்லை, பாலை குடிக்கவும் இல்லை, அதாவது உமிழ்பாலான நுரையையும் சுவைப்பதில்லை. ஒரு நாள் பசியால் ஒடுக்கப்பட்ட உபமன்யு காட்டில் இருக்கும்போது எருகக்கிளையை உண்டு விட்டான். அவன் உண்ட அந்த இலைகளின் கொடூரமான எரிச்சலான முரட்டுத்தனமான உப்புத்தன்மைகளால் அவன் குருடனானான். தவழ்ந்து கொண்டே சென்ற அவன் ஒரு குழிக்குள்ளும் விழுந்து விட்டான். அந்த நாளில் மேற்கு மலைகளின் சிகரங்களுக்கு பின்னால் சூரியன் மறைந்த பிறகும் அவன் திரும்பாததால் அந்த ஆசான் உபமன்யும் இன்னும் வரவில்லை என்பதைக் கண்டு தன் சீடர்களிடம் சொன்னார். அவர்கள் மாடுகளுடன் அவன் சென்றதாக அவரிடம் சொன்னார்கள். அப்போது அந்த ஆசான் அனைத்தையும் பயன்படுத்துவதில் இருந்து உபமன்யு என்னால் தடுக்கப்பட்டான் என்பதாலே உண்மையிலே தாமதாகியும் அவன் இன்னும் இல்லத்திற்கு வராமல் இருக்கிறான். நாம் அவனை தேடி செல்வோம் என்றார். இதை சொன்ன அவர் தன் சீடர்களுடன் காட்டுக்குச் சென்று, ஓ உபமன்யு, நீ எங்கு இருக்கின்றாய் என்று கூவத் தொடங்கினார். தன் ஆசானின் குரலை கேட்ட உபமன்யு, இங்கே நான் கிணற்றுக்கடியில் இருக்கிறேன் என்று உரத்த தொனியில் பதிலுரைத்தான். அவன் அங்கே எவ்வாறு சென்றான் என அவனது ஆசான் கேட்டார். உபமன்யு, எருகச்செடியின் இலைகளை உண்டதால் நான் குருடனானேன், எனவே இந்த கிணற்றுக்குள் விழுந்து விட்டேன் என்றான். அதன் பேரில் அவனது ஆசான், தேவர்களுக்கே மருத்துவர்களான அசுவினி இரட்டையர்களை போற்றி மகிழ்விப்பாயாக, அவர்கள் உனது பார்வையை மீட்பார்கள் என்றார். ஆசான் இவ்வாறு வழிநடத்தப்பட்ட உபமன்யு ரிக்வேதத்தின் வார்த்தைகளை பின்வருமாறு அசுவினி இரட்டவர்களை போற்றி தொடங்கினான். படைப்புக்கு முன்பிருந்தவர்கள் நீங்களே, முதலில் பிறந்தவர்கள் நீங்களே, ஐம்பூதங்களில் காட்சியளிப்பவர்கள் நீங்களே என்று கேள்வி ஞானத்தாலும் தியானத்தாலும் இதை அறிந்த நான் உங்களது உதவியை நாடி நிற்கிறேன். நீங்கள் முடியில்லாதவர்கள், நீங்கள் இயற்கையில் ஆன்மாவில் உரைப்பவர்கள், நீங்கள் மரம் போன்ற உடலில் இறகுள்ள பறவை, நீங்களே எல்லா உயிருக்கும் பொதுவுதன்மை, நீங்களே ஒப்பற்றவர்கள், நீங்களே படைக்கப்பட்ட அனைத்து உயிர்களிலும் இந்த அண்டத்தை ஊடுருவியிருக்கும் ஆவி, நீங்களே பொற்கழுகுகள், நீங்களே எல்லா பொருட்களுக்கும் எதிலில் மறையுமோ அதன் சாரம், நீங்கள் தவறு இயக்காதவர்கள், அழியும் தன்மையற்றவர்கள், நீங்களே நியாயமற்ற முறையில் அடிக்காமல் அனைத்து மோதல்களிலும் வெற்றி கொள்ளும் அழகான அழகு, நீங்களே காலத்திற்கு மேல் பணி செய்பவர்கள், கதிரவனை படைத்து பகலெனும் வெள்ளை நூலாலும் இரவெனும் கருப்பு நூலாலும் பின்னப்பட்ட ஆடை நீங்களே. அப்படி பின்னப்பட்ட ஆடையால் நீங்கள் 2 செயல்களை, கர்மாக்களை தேவர்களுக்கும் பித்ருக்களுக்கும் படைத்தவர்கள். காலத்தால் பற்றற்றப்பட்ட உயிர் பறவைகளையும் பலத்தையும் முடிவில்லா ஆன்மாவையும் பிரதிபலித்து அளவை விடுவித்து அளவுக்கு பெரும் மகிழ்ச்சியை கொடுப்பவர்கள் நீங்களே. புலன்களால் மயங்கி ஆழ்ந்த அறியாமையில் இருப்பவர்களுக்கு நீங்களே மிகப்பெரிய பரிசு. 360 மாடுகள் 360 நாட்களை பிரதிபலித்து ஒரு கன்றுக்குட்டியை ஈன்றெடுக்கின்றன. அதுதான் ஒரு வருடம். அந்த கன்றுக்குட்டியே அனைத்தையும் ஆக்கவும் அழிக்கவும் செய்கிறது. உண்மையை தேடுபவர்கள் பல பாதைகளில் தொடர்ந்து ஞானம் எனும் பாலை அந்த கன்றுக்குட்டியின் தயவால் பெறுகின்றனர். அசுவினிகளாகிய நீங்களே அந்த கன்றுக்குட்டியை படைப்பவர்கள். வருடம் என்பது பல பகல்களையும் இரவுகளையும் பிரதிபலிக்கும் 220 கோள்களை இணைத்த ஒரு சக்கரத்தின் மையம். சக்கரத்தின் சுற்றளவு 12 மாதங்களை முடிவில்லாமல் பிரதிபலிக்கின்றது. இந்த சக்கரம் மாயத்தோற்றம் கொண்டது, அழிவை அறியாதது. அது எல்லா உயிரினங்களையும் மற்ற உலகங்களையும் பாதிக்கின்றது. அசுவின்களாகிய நீங்களே இந்த சக்கரத்தின் ஓட்டத்தை முடக்குபவர்கள். காலச்சக்கரத்தால் பிரதிபலிக்கப்படும் வருடம் 6 பருவங்களாய் பிரதிபலிக்கும் மையத்தை கொண்டுள்ளது. இந்த சக்கரத்துடன் சேர்ந்த 12 கோள்களை ஜாதகத்தின் 12 ராசி சின்னங்கள் பிரதிபலிக்கின்றன. காலத்தின் சக்கரமான இந்த சக்கரம் அனைத்து பொருட்களின் செயல்களுக்குமான பலனை
வெளிப்படுத்துகின்றது. காலத்திற்கான தேவைகள் இந்த சக்கரத்தில் லயத்திருக்கின்றன. நான் இப்போது அப்படிப்பட்ட ஒரு சிரம கால அகப்பட்டு இருக்கேன். ஓ அசுவினிகளே, என்னை காலச்சக்கரத்தின் பிடியிலிருந்து விடுவியுங்கள். ஓ அசுவினிகளே, நீங்கள் இந்த அண்டத்தின் ஐம்பூதங்கள், நீங்களே அனைத்து உலகங்களின் பயன்படுபவர்களாக உள்ளீர்கள். என்னை ஐம்பூதங்களின் பிடியிலிருந்து விடுவியுங்கள். நீங்களே பிரம்மாவாக இருந்தாலும் உலகத்தின் மீது புலன்கள் தரும் மகிழ்ச்சியில் வலம் வருகிறீர்கள். ஆதியில் நீங்கள் அண்டத்தின் 10 புள்ளிகளை உருவாக்கினார்கள். அதன் பிறகு நீங்கள் கதிரவனையும் வானத்தையும் மேலே வைத்தீர்கள். அதே கதிரவனின் ஓட்டத்தை கணக்கிட்டு முனிவர்கள் தங்கள் வேள்விகளை செய்கின்றனர். தேவர்களும் மனிதர்களும் அவர்களுக்கு என்ன விதிக்கின்றதோ அதன்படி தமது வேள்விகளை செய்து பலன்களை பெறுகின்றனர். 3 நிறங்களை கலந்து பார்வையில் படும் பொருட்களை படைத்திருக்கிறீர்கள். இதிலிருந்துதான் அண்டமே உண்டாயிற்று. அதனால்தான் தேவர்களும் மனிதர்களும் தங்களது தொழில்களை முறையே செய்ய முடிகின்றது. அசுவினிகளாகிய உங்களை நான் துதிக்கிறேன். உங்கள் கைவண்ணத்தில் உருவான வானத்தையும் நான் துதிக்கின்றேன். தேவர்களில் எதில் சுதந்திரமாக இல்லையோ அந்த அனைத்து செயல்களிலும் கனிகளையும் விதிப்பதும் நீங்களே. அனைவருக்கும் பெற்றோர் நீங்களே. ஆண்களாகவும் பெண்களாகவும் இருந்து உணவை விரும்புபவர்கள் நீங்களே. இதுவே பின்னர் உயிரை உண்டாக்கும் நீர்மையையும் இரத்தத்தையும் உருவாக்குகின்றது. புதிதாய் பிறந்த குட்டிகள் தனது தாயின் மார்பை உறிஞ்சுகின்றன. அந்த குழந்தையின் உருவத்தை எடுத்துள்ளீர்கள். நீங்களே அஸ்வினிகளே, எனக்கு பார்வையை கொடுத்து எனது வாய்வை காப்பீராக என்று துதித்தான் உபமன்யு. இவ்வாறு அழைக்கப்பட்ட அந்த அஸ்வினி இரட்டையர்கள் அங்கே தோன்றி, நாங்கள் நிறைவு கொண்டோம். உனக்காக ஓர் அப்பம் இங்கே இருக்கிறது, எடுத்து உண்பாயாக என்றார். இப்படி சொல்லப்பட்ட உபமன்யு, ஓ அஸ்வினிகளே, உங்கள் சொற்கள் எப்போதும் பொய்த்ததில்லை. ஆனாலும் எனது ஆசானுக்காக காணிக்கை கொடுக்காமல் இந்த அப்பத்தை எடுத்துக்கொள்ள நான் துணிய மாட்டேன் என்றான். அதற்கு அஸ்வினிகள், இதற்கு முன்பு உனது ஆசான் எங்களை இருப்புக்கு அழைத்தார். அதன் பேரில் இதே போன்ற அப்பத்தை நாங்கள் அவருக்கு கொடுத்தோம். அப்போது அவர் தனது குருவுக்கு காணிக்கையாக கொடுக்காமலே அதை எடுத்துக்கொண்டார். உனது ஆசான் எப்படி நடந்து கொண்டாரோ அப்படியே நீயும் நடந்து கொள்வாயாக என்றார். இப்படி சொல்லப்பட்ட ஓமன்யு, ஓ அசுனிகளே, உங்கள் மன்னிப்பை மன்றாடி கேட்கிறேன். எனது குருவுக்கு காணிக்கை கொடுக்காமல் இந்த அப்பத்தை ஏற்றுக்கொள்ள துணிய மாட்டேன் என்றான். அஸ்வினிகள், ஓ உன் ஆசானிடம் நீ கொண்டுள்ள அர்ப்பணிப்பால் நாங்கள் நிறைவடைந்தோம். உன் குருவின் பற்கள் உருக்கலானது. உனக்கு அவை தங்கமாக இருக்கட்டும். உனது பார்வை உனக்கு திரும்பட்டும். நீ நற்பேற்றை அடைவாய் என்றனர். அஸ்வினிகள் இப்படி சொல்லப்பட்ட அவன் தன் பார்வையை மீண்டும் அடைந்து தன் ஆசானின் முன்னிலை சென்று அவரை வணங்கி அனைத்தையும் சொன்னான். அவனது ஆசானும் அதை கேட்டு உள்ளம் நிறைந்து அவனிடம், நீ அஸ்வினிகள் சொன்னதைப் போலவே எல்லா செல்வங்களையும் செய்மைகளையும் பெறுவாய். வேதங்கள் மற்றும் தர்மசாஸ்திரங்கள் அனைத்தும் உன்னுள் ஒளிரும் என்றார். இதுவே உபமன்யுவுக்கு வந்த சோதனை. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் இந்த கதைக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கதையை உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நாளை இது போன்ற ஒரு நல்ல ஆன்மீக கதையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.